சூப்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில் என்னையே ஹாட் ஸ்பாட்டில் நிற்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் எப்போவுமே ப்ரெஸ் ஆகிய நீங்கள் அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் அகெயின் another event, Hotspot 2 ஓட லான்ச் ஈவெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதாவது சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே சொன்னாங்க, ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட் நைட்டுன்றதே சர்ப்ரைஸ், அதில் மாசா வச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு ஐ திங்க் யூ கிவன் அ ஹியூஜ் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் விஷ்ணு. அண்ட் எஸ், முதலாவதாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, co-producer சுரேஷ்குமார் அவர்கள் from 7 Warriors Film to share few words please. சார், நீங்கள் அன்றைக்கி செக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு லைட்டாக கண்ணு கூசுச்சு சார். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைங்க, இது வெரி சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ப்ரெஸ் மீடியா தான். ஸோ ஒரு படம் பண்ணுறது பெரிய கஷ்டம். ரெண்டாவது படம் பண்ணுறோம், அதை எவ்வளோ சீக்கிரமாக இங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான், அவங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப நல்லா போச்சு. மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன ஒருத்தர் கேட்டாங்க, இங்கே சென்னை போகிறேன் அப்படின்னாங்க. என்னப்பாண்ணா, ரெண்டாவது படம் பண்ண போகிறேன்னு. அப்படியான்னாங்க. எப்படின்னு நான் வழக்கம் போல் சொல்கிறது தான். வீணாலே வெற்றி தான். விஜய் சார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, அப்புறம் விக்னேஷ் கார்த்திக், அப்புறம் பார்த்தா அப்படியே 2 விஷ்ணு விஷால் விவி. ஸோ பயங்கரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதானா சார்? எப்படி அடுத்ததுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ப்ரொடியூசர் KJB டாக்கீஸ்லேருந்து KJ பாலமணி மரபன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி வரைக்கும் ஓடிடியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து டே 1 ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு உண்மையான மேஜர் ரீசன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றது ப்ரமோஷனாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ப்ரமோஷன் பண்ணுறோம். பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. டைரெக்டாக ட்ரெய்லர், அப்புறம் ரொம்ப சட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படி தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஓகே, இப்போ சொன்ன மாதிரி அந்த ஈவெண்ட்லேயே, சக்ஸஸ் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுரேஷ் நான் வந்து எங்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அவர் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே கொடுத்துட்டாரு. நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைரக்டர் என்ன பண்ணார், டக்குன்னு இல்லை ப்ரோ நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஓகே, நல்ல ரிசல்ட். படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 வாரம் தேட்டரில் போச்சு. ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் ஓடிடிலையும் நல்லாவே போயிட்டுருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலே இன்றைக்கி ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள். துரை தான் வந்து ஒரு புஷ் கொடுத்தாரு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்து இதை பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நான் துரை எல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ அப்புறம் சுரேஷ் நாட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமாக எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தார். என்னென்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதில் வந்து ஹீ லைக் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம். விக்னேஷ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், ஓகே அந்த டீம் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவராக முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போது செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இது மாதிரி சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ அபவுட் ஹாட்ஸ்பாட் 2 இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்காக தேங்க்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த படம் அடுத்த கட்டமாக போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஹெல்ப், நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.
டேரக்டர் ஒரு குசுமு பிடிச்ச ஆள் சரிங்களா. ஃபஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலே வந்தார். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரொமோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுக்கிங்க ஏன்? இல்லை இல்லை, அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போது தப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போகிறேன். பார்ட் 2 ஃப்யூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைனா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலை வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃபியூச்சரில் பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்பில் வரீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நான் வந்து இந்த படத்தில் நடிக்கலை, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடமும் அதை கேட்டாங்க. நான் நடிக்கல இதில். ஐம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நாங்கள் அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுகிறேன்னு பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு. நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு, ஃப்யூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் டேரக்டர்கிட்டையும் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் hours and hours for script narration. சம்டைம்ஸ் இல்லை இல்லை அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் மிரட்டேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்ட் ஸ்பாட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும்? அது நீங்கள் பாருங்களேன், இப்போவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனால் அதான் நீங்கள் 1ல் உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும். ஒன்று ஜாலியாக இருக்கும், ஒன்று சீரியஸாக இருக்கும், ஒன்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜோனில் இருக்கும்ண்ணா. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில். பரவாயில்ல, விஷ்ணு சாரோட ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லான்ச் நம்ம ஆர்ட் ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்தில் பதில் சொல்கிறோண்ணா. 2ல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோட செருப்பு எடுத்துன்னு வந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு நடந்தால் என்னவா இருக்கும்? அடிச்சிருவார் அந்த செருப்பால். அதான் செருப்பை காட்டுறாருல. இல்லை, நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியாக இருக்காங்க படம் நல்லா இல்லைண்ணா. அதனால அதுதான் நான் டைலாகாக சொல்கிறேன், மக்கள் செருப்பால் அடிச்சுக்கூடாது, மட்டும் மைண்டில் வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர். சொல்லுங்கள் சார். புரியல சார். யூனிவர்ஸ் இந்த யூனிவர்சல்னு சொல்லுவாங்கல்ல, முதல் உள்ள படத்துல அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்ல பண்ண போறீங்களா? இல்லை சார், ஹாட்ஸ்பாட் 1ல் 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு ஒரு எக்ஸ்ட்ரா கதையாக இருந்தது.
2ல் வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனால் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலாக இருக்கும் சார். ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இப்போ இதுக்கு அப்புறமும் பண்ணுறதும் அதே பேட்டர்னில் தான் பண்ணுவீங்களான்னு, உங்கள் பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார். இல்லை ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைலில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். விஷ்ணு விஷால் இங்கே விஷ்ணு இங்கே இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்லை அது ஒவ்வொருத்தராக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் மேம். ஆமாம், இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். விஷ்ணு, நிறைய படம் லைனப் இருக்கு உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா இல்லை ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்குது டைம். ப்ரொடக்ஷன் சைடு எப்படி இருக்கு சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் 2 வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் 2 படம் கொண்டு வந்தேன். FIR, கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போ தான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ 2 கஷ்டங்கள், ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது, அதுக்கு உண்டான லாஸும் இருக்குது. ஸோ பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஆக்சுவலி உங்கள் கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனால் இங்கே 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபெமினிசம் பேசுனா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங். இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, பெண்கள் என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு 2 பிரிவாக தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா 2 பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் சொல்கிறீங்களா இல்லை ஆடியன்ஸ் மத்தியில் சொல்கிறீங்க? ரெண்டு இடத்துல இருக்கிறாங்க. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லேயுமே பேசுனாங்க. ஸோ இதை நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me that is feminism. And being equal in good, bad and ugly. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there's a lot of disparity and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணுங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுன்னா லைட்டாக அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னே சொல்லிடுறாங்க. That is something that is hurting me, because why are you just judging a film based on one aspect? There are some reviews
some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it.